இது கொள்கை கூட்டணி, அதிகாரம் எங்களுக்கு, இது அதிகாரத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப அதிகாரம் தலித் மக்களுக்கு கொடுக்கணும். கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி அல்ல. அப்ப ஒருத்தர் மட்டும் நீங்க ஆளுறதுக்கு பிறக்கல. எங்களுக்கான அரசியலையும் எங்களுக்கான பிரச்சாரத்தையும் எங்களுக்கு உருவாக்க தெரியும். அதற்கான மக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் தலைவர் திருமாவளவனுடன் இங்க வந்து பயணப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜனநாயக பூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை, எங்கள் மக்களுக்கான கருத்துக்களை தைரியத்துடன், தேர்தல் அரசியல் உங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு கேட்ட ஒரு காலம் போய், தேர்தல் அரசியலை நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று கடந்த 6 மாசமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா தொலைக்காட்சிகளும் நம்ம ஒன்னா இருக்குன்னா எங்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்க தெரியும். எங்கள் தலைவருடைய அண்ணன் எழுச்சி திருமாவளவனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும். எல்லா விதமான அதிகாரமும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும். இங்க இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் மிகப்பெரிய தியாக வரலாறு இருக்கு. நீ அண்ணன் சொன்ன மாதிரி பல்வேறு நெருக்கடிகள்னா காவல்துறையால் கைது நடவடிக்கைகள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கதைகள் கேட்கப்படும் பொழுது இந்த வரும்போதே சொன்னாங்க, மேலவளவு முருகேசன் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார். ஆதிக்கம் மட்டும்தான் அதற்கு காரணம். அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் பொறுமையும் ஒரு கல்வியும் உருவாக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு கோவத்துல ஒரு வன்முறைக்கு பதிலா கையில பேனா எழுன்னு அம்பேத்கர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கையில பேனா எழுன்னு சொல்லிட்டு எங்க தலைவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. அந்த பேனாவோட நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்க தோழர்கள் 30 வருடம் 40 வருடம் கடினமாக அடிபட்டு மிதிப்பட்டு பல்வேறு கைதுகள் ஏற்பட்டு குடும்பத்தை பிரிந்து இந்த இயக்கத்திற்காகவும் இந்த கட்சிக்காகவும் கடுமையாக தன்னுடைய உயிரை தவிர பல்வேறு தியாகங்களை செய்திருக்கார்கள். எல்லோரும் சொல்ற மாதிரி இவர் இப்பதான் வந்தாரு, இவர் புதியவர். உணர்வுகளை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை, உண்மையை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை. குறிக்கோளை அடைவதற்கு தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இன்றைக்கு புதிதாக நான் வந்திருந்தாலும் தோழர்களுடைய ஒரு சப்போர்ட்டோட இந்த இயக்கத்தை ஒரு வலிமையானதாக எப்பொழுதும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடன் அவருடைய வாழ்க்கையில் பயணித்து நமக்கான குறிக்கோளை அடைவோம். நமக்கான பயணத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில், பெரியார் அவர்களுடைய வழியில் அடைவோம் என்று உங்களுடன் பயணத்தை தொடர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.